வணக்கம் தோழர்களே. சர்வதேச போதை ஒழிப்புணர்வு தினம் இன்று காலையிலே நம்ம முதலமைச்சர் கலந்துக்கிட்டாங்க. மாரத்தான் போட்டியில் நல்ல விழிப்புணர்வு கிடச்சி. இளைஞர்களிடத்தில் இது ஒரு பாசிட்டிவான திங்கிங்கை கொண்டு போய் சேர்க்கும். அதுக்காக நம்ம முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். போதை தமிழ்நாட்டில் ஆழமாக வேரூன்றி கிடக்கு. அதில் என்ன தான் இருக்குது? ஒன்றும் இல்லை. உடம்பு போகுது, மனசு போகுது. போதையினால் குடும்பங்கள் அழியுது, குடும்ப சந்தோஷங்கள் அழியுது. இதை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சும் அதை நம்ம விட முடியாமல் அடிமையாக கிடக்கிறோம். சுதந்திரம் பெற்றுட்டோம், சுதந்திரமாக வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு கிடக்கிறோம். ஆனால் இந்த போதை கலாச்சாரத்தில் ஊறி அடிமையாக கிடக்கிறோம். இன்னும் நினச்சி பாருங்களேன். தமிழ்நாடு அரசு போதைப் பொருளை மதுபானமாக விற்று அதில் வர வருமானத்தில் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கு. இது எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு பார்த்தீங்களா? நம்ம மக்கள்கிட்ட கேளுங்க, மதுபானம் வேணான்னு சொல்லுவாங்க. மதுபான கடைகளை மூடுனா சந்தோஷப்படுவாங்க. இதில் ஒரு குரூப் இருக்குது. மதுபான கடையை மூடுனா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்குது. இப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? விழிப்புணர்வை அதிகமாக்கணும். இளைஞர்களிடத்தில், பள்ளி மாணவர்களிடத்தில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க தகுந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பீர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. பிறந்தநாள் பார்ட்டியா பீரு, கல்யாண பார்ட்டியா பீரு, செத்து போனால் கூட அதுக்கு ஒரு பீரு. இப்படி மது கலாச்சாரம் மனசோடு மனிதனிடத்தும் மனமாக கலந்து விட்டது. இதை நம்ம தீர்க்கணும்னா என்ன பண்ணலாம்? தகுந்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். மக்களை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெற்றோர்கள் உணர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த மது குடிக்கிறதுனால ஒரு 250 ரூபான்னு வச்சுக்கிறோங்க. 200 ரூபான்னு வச்சுக்கிறோங்களேன். 6000 ரூபா மாதத்துக்கு ஆகுது. டெய்லி எப்படியும் அடிச்சிடுவீங்க. பெண் பிள்ளைகளுக்கு நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நகை கண்டிப்பாக முக்கியம். இந்த காலகட்டத்தில் இந்த டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த 200 ரூபாயை அப்படியே சேமித்து வச்சு ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா ஆகும். இப்போ இருக்கிற இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 13,000 ரூபா. அப்போது 2 மாதத்தில் 1 கிராம் நம்ம சேர்க்கலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 6 கிராம் சேர்த்துடலாம். இப்படியான உங்கள் பிள்ளைகளை மனதில் வைத்து இந்த குடிப்பழக்கத்தை முழுதுமாக நாம் மறந்துவிட முடியும். பிள்ளைங்க முகத்தை பாருங்கள், பிள்ளைங்க சந்தோஷத்தை பாருங்கள், அவங்க கேட்குறத வாங்கி கொடுங்க. உங்கள் உடம்பையும் அழிச்சிக்கிட்டு உங்கள் ரத்தத்தில் கலந்து அது வீணாக போகிற உடம்பை ரணமாக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பிள்ளைகளை நினச்சி பார்த்து, சரி இதை நம்ம நல்ல வேலைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் வேறு சிந்தி உழைக்கிற பணத்தில் கொண்டு போய் டாஸ்மார்க்கில் விட்டுட்டு வரோம். அந்த பணத்தை இப்படி நம்ம ஒரு நல்ல வழிக்கு திட்டமிடுதலோடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். இதை நினச்சி பாருங்கள் பெற்றோர்களே. மதுவை ஒழிப்போம், மதுவில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்.